ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் பட்டாசில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி பாதியமாக நாளைக்கு பாதியமாக பிரித்து நாங்கள் வெடிக்கிறோம். ஏன்னா ஒரு முக்கியம் பேண்ட்டில் படுது. அது என்னதுடா? ஐயோ அம்மா, இங்க என்னமா இத்தா பெரிய குழி இருக்கு? நான் அதை கவனிக்கவே இல்லை. இது என்னமோ 90s வாட்ஸ் பட்டாசு அப்படின்னு ஒரு பட்டாசு. இது எப்படி வெடிக்கிறதுன்னு தெரில. நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் இயர்ன்னு சொன்னால் இது மேலே வச்சிடலாம். வச்சிடலாமா? வைக்கிறீங்களா நீங்கள்? இது வைக்கிறீங்களா? பரவாயில்ல, வச்சிருங்க. அதுவும் புஷ்வானம் தானா? வேற வகையான புஷ்வானமாமா? இல்லடா, வேற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து 90 வாட்ஸ் பட்டாசுங்க. எப்படி வைக்கணும்னு தெரியாது, அதனால எப்படி வெடிக்கணும்னு தெரியாது. அம்மா வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுறோம். இங்கே வைக்கணுமா? அங்கே வைக்கணும் போட்டிருக்கு. ஆமாம், அங்கே வைக்கணும்னு போட்டிருக்கு. இது எப்படி வச்சு எப்படி வரும் தெரியலையே. நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டோம் தெரியாம. கீழே வைக்கணுமா மேலே வைக்கணுமா? அப்படியே வைங்க. வச்சு பாருங்க. புஷ்வானம் வச்சிருக்கேன் பாருங்க. வச்சிடாதடா. என் அம்மா தாங்க வைக்க போறாங்க இப்போ. என்னம்மா அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க? தம்பி வேலை பட போகிற இந்த இடத்துல வைக்கணும். நேனா, அதுல மருந்து இருக்க வர வருது நேனா. நான் அது என்னமோ சமீபத்த மாதிரி வரும் நினைச்சா, அதுல இருந்து நிறைய வெடிச்சுட்டு சரவெடி மாதிரி வந்துட்டு இருக்குது லைனா. என்ன செய்யற நீனு? ஆமா, அதுல இருந்து போய் வெடிச்சிடும். மேல போய் வெடிக்கிறதானம்மா? நேனா சைடுல இருக்கான்னு பாருங்க. நேனா என்ன ஒண்ணுமே இல்ல, வெறுமான இருக்கு. கோழி வெடி ரேஷ்மா, கோழி. விராட் கோழி, விராட் கோழி. என்னது இது? நேரம் கிட்ட கொடுங்க. எப்படி வைக்கிறது ரேஷ்மா? அசலாம் பெரியவங்க தான் வைக்கணும். ஏய், நான் பெரியவங்க இல்லடி, பெரியம்மா. இது மேல போய் வெடிக்கிறது தானே? என்னம்மா வச்சிட்டீங்களா? ஐயோ, பயமா இருக்கு. இந்த பட்டாசு வெடிக்க நாங்கள் லாக்கியில் காய்ச்சிங்க. நெய் நம்மள தான் கரெக்டாக வெடிக்கிறாங்க. அது டேஞ்சரான பட்டாசு. அது என்னதுடா? மேலே போய் வெடிக்கிறது. நான் வைக்கிறேன். நீ வை. நான் வைக்கிறேன். என்கிட்ட கொடு. அவகிட்ட கொடுத்துடுறா. கொடுறா, நான் வைக்கிறேன்டா. எனக்கு ஒன்று வேணும். இது வரேன். செம்ம. இங்க பாத்தீங்கன்னா ஒன்னா பட்டாசு இருக்கு. நாங்க வந்து இன்னைக்கு பிளான் போட்டு இது வெடிப்போம் அப்படின்னு சொல்லவா. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வெடிப்போம். ஏன்னா நாளைக்கு கூலி படம் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள போயிருவோம். கூலி படம் பார்ப்பீங்க. பட்டாசு வச்சு விட்டுட்டு நாங்க வந்து குப்பையை தள்ளிவோம். இதெல்லாம் கூடமாடா நான் வரேன் நீ வரேன்ட்டு. நாளைக்கு காலைல வைக்கலாம். நான் மாப்பிள்ளை வெடிலாம். ஏதாவது நல்லா சூப்பராக பெரிய பட்டாசா தாங்க. நிறையா வானத்தில் வெடிக்கிற பட்டாசுக்கு எனக்கு கொடுங்க. இது என்ன பட்டாசு? இதுவும் கோழி பட்டாசா? அதுதானா?
சூப்பராக இருக்குண்ணே இந்த பட்டாசு. இப்படியே வச்சு வை. ஓகே காய்ஸ், நான் இந்த பட்டாசு தான் வைக்க போகிறேன் இப்போ. அவ்வளோதான், நம்ம சைடு வந்துடும். ஒழுங்கா வெயி. இந்த சைடு வா, அந்த சைடு ஏன் போற? உள்ள வச்சிருக்கேன்டா. பொறுமையா வெயி. பொறுமையா இரு, சும்மா ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. ஏன் அங்கே போற? போயிடு அப்படியே. அப்படியே ஓடிடு. ஹைட்டா போயிடுச்சு நம்ம. நார்மல் வீடியோவா? தங்கு சக்கரம் ரோட்டில் விடு. வேற ஒழுங்கா சுத்தம் பண்ணிக்கிறாரு. ரோடு சரியில்லைல்ல, மேடு பள்ளம். மேடு பள்ளமா இருக்குங்க. இப்போ சுத்துது பாருங்க. வெயிடா நல்லா தான் வருது. நல்லா தான் இருக்கு. இங்கே வச்சு முடிச்சு. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் வந்து காசெல்லாம் கறியாயிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இவங்கலாம் என்னை திட்டுவாங்க. கறி தானே, கரெக்டு தானே? ஆமாம், கறி தான். இருக்கும்போது அம்மா 50 விஷயம் ஒரு ரெடி வச்சுருப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டில் வந்து பட்டாசு வந்து விற்கும். நல்லா சத்தமாக வச்சுருக்கோம். ஆமாம், கட்டா பட்டாசு வந்து வச்சுருப்பாங்க. அதை தான் வாங்கி வெடிச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் வெடிக்கவில்லை. இவங்க தான் விதவிதமாக வெடிக்கிறாங்க. அதுலேயே பாதி வந்து களிமண்லேயே வச்சுருப்பாங்க. ஏமாந்துருவாங்க எங்கள் அம்மா. ஏமாந்துருக்கோம். எனக்கு வாங்கிட்டு கொடுத்து பார்த்தா பிரித்து பார்த்தீங்கன்னா களிமண் தான். எங்கள் அம்மா மாதிரி நீங்களும் ஒரு 80s கிட்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரி சொல்லுங்கள். ஆமாங்க, அதனால் நான்லாம் வந்து கறியாக்குறீங்கன்னு சொல்லுவேன். அவங்க நைனா பசங்களுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு. அது இந்த தடவை ஜாஸ்தி பட்டாசு வந்திருக்கு. 2 ஃபண்டு போட்டார். ஒரு ஃபண்டு இல்லை, 2 ஃபண்டு போட்டு அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு பட்டாசுலாம் வாங்கினேன். எங்களுக்கு இந்த மாதிரி பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்குங்க. ஆமாம். அவருக்கு தெரிஞ்சவங்க வேறு பட்டாசு வேறு கொடுத்தாங்க. ஆமாம், நாங்கள் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ண மாட்டோம், ஆனால் பட்டாசு வெடிப்போம். ஆனால் நாங்கள் வாங்கினது ஜாஸ்தி, எக்ஸ்ட்ரா வேறு பட்டாசுலாம் வெளியேருந்து வந்துச்சு. இங்கே வந்து இந்த இடத்துல நல்லா சுற்றுது. ஆமாண்ணே, ஒரு இங்கே சமமாக இருக்குமா மண். நான் பட்டாசு வெடிச்சதில்ல, என் பசங்க தான் வெடிக்கிறாங்க. அதை நம்ம வந்து அனுபவிக்காத, நம்ம பசங்க அனுபவிப்பாங்கன்னு அதுதான் இல்லையா பாப்பா? நான் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். பட்டாசு வெடிக்கும்போது நான் வெடிக்க மாட்டேன். நான் வந்து கம்மி மத்தாப்பு தான் சுற்றுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி கொளுத்துவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னை வந்து பெரிய பெரிய வெடியெல்லாம் வைக்க சொல்லுவாங்க. நான் வச்சுட்டு கீழே விழுகிற அளவுக்கு ஓடி வந்துட்டுருக்கேன். ஆனால் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப பிஸியாக இருக்குது. ஏன்னா தீபாவளிக்கு முந்தின நாளில் நிறைய வண்டி போயிட்டே இருக்குது. நாங்கள் அதுக்கு நடுவில் நாங்கள் பட்டாசு வெடிச்சிட்ருக்கோம். என்ன அப்புறம் நீ சொல்லு. ஒரே வண்டியாக போகுது. நீ நிறைய வண்டி போகுது. ஒன்று சொல்லு. என்ன சொல்ல? நீ எதாவது சொல்லு. நான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அப்போ இப்படி தாங்க எல்லா பட்டாசு வச்சுருக்கேன். பட்டாசு எல்லா பட்டாசு போடுவேன். தீபாவளிக்கு மற்றவங்க பட்டாசு வெடிக்கிறாங்களோ, நாங்கள் பட்டாசு மட்டும். யார் பட்டாசு வெடிக்கிறாங்களோ இல்லையோ, டேரன் பட்டாசு நல்லா வெடிப்பான். என்ன டேரன்? ஆமாம், டேரனுக்கு வந்து ஆசை தீர பட்டாசு கிடச்சிருச்சு. இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு உரிய பட்டாசு எல்லாம் வெடித்து முடிச்சிட்டோம். அவங்க சைடு பூரா குப்பை தான். எங்கள் பாவா வந்து சாட்டை சுற்றுறாரு. என்ன அவர் டிஷர்ட் போடாமல் சுற்றி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. வேற நான் யார் வெடிக்கிறாங்களோ தீபாவளி பட்டாசு நான் வெடிப்பேங்க. நான் எல்லா பட்டாசும் போடுவேன். அது என்னடி எல்லா பட்டாசும் போடுவேன். நான் பட்டாசுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பயப்படவே மாட்டேன். ரேஷ்மா பயப்பட மாட்டா, ஓடி வருவா, ஓடி வந்துருவா. பயப்படுவான், ஆனா நான் உடனே பட்டாசு ஓடிடுவா, பயப்படலாம். ஓடி வந்துருவா, கீழே விழுந்துட்டா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன். அது வந்து குழி தெரியாம இருந்தேன் பாபா. நம்ம நியூ இயருக்கு வாங்கிக்கலாம். நம்ம இருக்குதா இல்லையா? போன வருஷம் வந்து போன வருஷம் நியூ இயருக்கு நாங்க வந்து ஒரு எத்தனை ஷாட் வச்சிருந்தோம்? 30 தானே. 30 ஷாட் பட்டாசை எடுத்து வச்சிருந்தோம் பத்திரமா. வாங்கிக்கலாமா? ஆனா
ஆனா நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா நாங்க பட்டாசே வெடி. இது எத்தனை ஷாட்டு? அப்படியே போயிட்டா. எத்தனை ஷாட்டு? 30. நாளைக்கு வெடிக்கிறதுக்கு விட இன்னைக்கு தான் நிறைய வெடிக்கிறோம். நாளைக்குலாம் அவ்வளோ வெடிக்க மாட்டோம். நாளைக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு, அதை பார்க்கணும். ஆமா, சாப்பிட்ற வேலை. சாப்பாடு முக்கியங்க, சாப்பாடு முக்கியம். சாப்பாடு முக்கியம்னா சாப்பாடு தான் முக்கியம். ஆமா, சாப்பாடா பட்டாசு. நாளைக்கு வந்து நிறைய வெடிக்க வேணாம், அதனால இன்னைக்கே வெடிச்சிருவோம். ஆமா, நாளைக்கு மற்றவங்க எல்லாம் வெடிக்கட்டும், இன்னைக்கு நாங்க வெடிச்சிடுறோம். ஏன்னா நம்ம டேரன் இருக்கான் பாத்துக்கோங்க. 30 ஷாட்டே எங்க அம்மா தான் வைக்க போறாங்க. டேரன் தான் வைக்க போறோம். இல்ல, நம்ம அம்மா தான் வைக்க போறாங்க. வச்சுட்டான். கரெக்டா எடுக்கணும். ஆமா மேல போக மாட்டேது, வெடிக்க மாட்டேது. கண்டு வெடிக்க மேல வந்து படுத்து. இது அதே மாதிரி தான், இந்த மாதிரி வெடிக்குது. அதேதான், இதுதான் அந்த மாதிரி வெடிக்குது. இது ஒழுங்காவே வெடிக்கலங்க, ஏமாந்துட்டோம். என்ன சொல்ல வந்தேன்? நீங்களாம் vlog கேட்டீங்கல்ல, ஃபுல் vlog கேட்டீங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல கேக்குறீங்க. ரேஷ்மா இருந்தா நான் வந்து ஃபுல் vlog எடுப்பேன். இனிமே ரேஷ்மாக்கு லீவ் வரும். எனக்கு வந்து செமஸ்டர் லீவ்லாம் வந்தப்போ நம்ம வந்து vlog போடலாம். இப்போ வாரம் கூட vlog போட முடியல, ஷார்ட் மட்டும் தான் போட டைம் இருக்குங்க. ஆமா, அதுக்கே டைம் நிறைய. மாப்பிள்ளை வெடி நைட்டு, மாப்பிள்ளை வெடி பாத்துக்குங்க. அம்மா எங்க வீட்டுல தான் அதிகமா பேப்பர் இருந்துச்சு. நிறைய குப்பை இருக்கு. ஐயோ, அதான் எல்லா பேப்பரும் விழுந்துருச்சு. உன் மேலதான் படும், இங்கதான் படும் பட்டா. அதான் நான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு vlog தான் எடுத்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு தீபாவளிலாம் கிடையாதுங்க, ஆனால் ஒரு ஆசைக்கு பட்டாசு வெடிக்கிறது தான். அதே மாதிரி இந்த வான்கோழி மட்டன் எல்லாம் அன்றைக்கி நல்லா கிடைக்குமா, அதனால் நாங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிடுவோமே தவிர எங்களுக்கு தீபாவளி கிடையாது. அதனால தான் உங்களுக்கெலாம் நான் வந்து விஷ் பண்ணேன். ஏன்னா தீபாவளி கொண்டாடுறவங்களுக்குலாம் விஷ் பண்ணணும்ல. காலையில் நம்ம டேரன் என்ன செஞ்சான்னா பட்டாசு வெடிக்க தாங்க போயிட்டான். மழை வந்துடும், பட்டாசு வெடிக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவன் இருந்தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அவனுக்கு தோணவே இல்லை. காஃபி குடிச்சோடனே பல்லு கூட தேய்க்கலாங்க, நேராக போய் பட்டாசு தான் எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சுட்டு தான் உள்ளே வந்து குளிச்சுட்டு உட்காந்தான். ஏன்டா கோழி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, இந்த தீபாவளி அப்போ தாங்க இந்த வான்கோழிலாம் கிடைக்கும், அதனால் எங்கள் பாவா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா. நான் என்ன செஞ்சேன்னா அதில் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டனுக்காக நின்னா 1 மணி நேரம் நின்னும் இன்னும் ½ ஆகுனாரு. அப்படி ஒரு மட்டன் தேவையா பாவா, வேணாம் பாவா, வாங்க பாவான்னு சொல்லிட்டேன் எங்கள் பாபாவையும். பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாசும் நைட்டு வெடிக்கிற பட்டாசெல்லாம் வந்து வெடிச்சிட்டோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து இந்த நைட்டு வெடிக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்கோங்க. நான் வரலன்னு சொல்கிறேன், என்னை கேட்கவே மாட்டுறாங்க. நான் ஏற்கனவே மருதாணி போட்டு செவந்துருச்சா, திருப்பி மருதாணி போட்டு உட்காந்துருக்கேன். இதை போய் நான் கழுவிட்டு வந்துடணுன்றா. இவ பேச்சை கேட்டு தான் நான் மருதாணி செடி வச்சு கூட மருதாணியே வச்சுக்க முடியல. அவளுக்கு மருதாணி பிடிக்காதுன்னா நானும் வச்சுக்கூடாது அப்படின்னு நினைப்பா. நானும் போட்டேன், எங்கள் பாபாவுக்கு போட்டோம், 2 பேரும் வந்து போட்டிருந்தோம். நான் இன்னொரு கையிலையும் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நைட்டு 9 மணிக்கு எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும். எல்லோரும் 9 மணிக்கு சாப்பிடுவாங்களா, அப்போ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லோரும் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டாங்க தீபாவளி ஸ்வீட்லாம், அதனால் லேட்டாக தான் வந்து சாப்பிடுவோம். இந்த தடவை நிறைய பட்டாசு வெடிக்கிறாங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குது. வெளியே ஃபுல்லாக புகை மூட்டமாக ஆயிடுச்சு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு பட்டாசு வெடித்ததே இல்லை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெடிக்கிறாங்க. பாருங்க, வெளியே காட்டு எவ்வளோ புகையாக இருக்குன்னு. ஆமாங்க, வெளியில் வந்து சரியான புகை. இன்னும் இப்படி இருக்கு, ஃபுல்லாக மழை பனி மாதிரி புகை. இன்னும் நம்ம ஊர் டெல்லி மாதிரி. இந்த தடவை நிறைய பட்டாசு வெடிக்கிறாங்க.
ஃபுல்லாக புகையாக இருக்குது. நான் வரலன்னு நான் வந்து உட்காரவாது செய்யணுன்னு இருக்காங்க. அதனால் நான் உட்காந்துருக்கேங்க. வைக்க போகிறாங்க, பட்டாசு வைக்க போகிறாங்க. நம்ம ரேஷ்மா வந்து ஒரு பட்டாசு வைக்க போகிறா. அது போய் காட்டாதீங்கன்னா அது பேர் லியோ. ஏய் பெருசுடி. வண்டி வருது போலயே. ஏய் சூப்பராக வெடிக்குது. கரெக்டாக எடுறா தம்பி. மேலே பாரு மேலே அங்கே போயிடுச்சு, நேராக போயிடுச்சுடா. இப்போ எவ்வளோ பெருசாச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து குட்டியாக இருக்க போகிறோம். ஐயா இது சூப்பர்ரா. இது வேறயா? இது வேற. அம்மா வைங்க அம்மாவா சின்ன பிள்ளைங்க. நீங்க ஜாலியா எனக்கு ஓடிரு. தெரியல இது என்னது. இவ்வளோதானா? சரி ஒண்ணுமே இல்லை. நம்ம டேரன் வந்து மேலே போகிற பட்டாசு வைக்க போகிறோம். ஏய் சாயவே ஓடி வந்துரு. மேலே போவோம் பாருங்க. சூப்பர். மேலே போனா எப்படிப்பா அப்படி வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. சோனில மருதானியா ஒட்டிச்சு. வந்து எல்லாத்தையும் வெடிச்சிட்டோம். அதனால ஜூஸ் இதுதான் ஜூஸ். இது ஜூஸ் பட்டாசு. அந்த டின்னை நம்ம ஓபன் பண்ணோம்னா ஃப்ரூட் ஜூஸ். இதுல என்னமா வந்துச்சு நேத்து? மறந்துருச்சு. என்ன வந்துச்சுன்னே தெரியல. இது என்ன வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் புஸ்வானம் தெரிய காணா. சும்மா சாதா பட்டாசு. ஸோ நேற்றை விட இன்னைக்கு வந்து பட்டாசு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நாங்கள் நேற்றே வெடிச்சிட்டோம். இந்த மயில் பட்டாசு இதெல்லாம் ரெண்டு இருந்துச்சு. நேற்றே பாதி போட்டாச்சு. அப்புறம் வந்து நம்மளோட பெரிய பட்டாசு இருக்கு. இதுதான் அந்த ஜூஸ் டின்னர். புஷ்பானம் தான் இது. என்ன அதில் ஃபெதர் இது மாதிரி மயில் தோகை இது மாதிரி டிசைன். அதுலேயே அவங்க ஓகே அழகா இருக்குது. ஏய் இவ்வளோ நேரம் வருது இல்லை? ஆமாம்மா ரொம்ப நேரம் வருது. வர்த்தான பட்டாசா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா என்னங்கம்மா நான் தான் வச்சுட்டேனே மயில். ஐயோ இது நான் புதுசாக வந்துச்சு. செமையா இருக்குல்ல? எனக்கு இந்த பட்டாசு நடுவில் போயிடுச்சு. எனக்கு பிடிச்ச பட்டாசு இதுதாங்க. போயிடுச்சு. சூப்பரா இருக்கு. என்னமா அது பார்க்கவே எவ்வளவு அழகா இருந்துச்சுல. தீபாவளி அப்போ வான்கோழி கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் வான்கோழி பிரியாணி தான் வருஷம் நான் வான்கோழி பிரியாணி செஞ்சிருவேன். தீபாவளி அப்படின்லாம் கிடையாது, வான்கோழி அப்போ கிடைக்கும். அதனால நாங்கள் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வந்து வான்கோழி பிரியாணி. மற்ற நாளெல்லாம் கிடைக்காது வான்கோழி. ஆமாம், அதனால இன்னைக்கு வான்கோழி பிரியாணி வெங்காய பச்சடியும் அந்த சிக்கன் என்னது அது லெகண்ட். ஆமாம், அதை வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. எண்ணெய் வேணாம், எண்ணெய் இல்லாமல் சாப்பிடணுன்னா நீங்கள் அந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வேக வச்சுட்டு சாப்பிட்லாம். எண்ணெய் வந்து செலவே ஏர் ஃப்ரையர் வந்து சூப்பராக இருக்குங்க. லைட்டாக பட்டர் லைட்டாக வேணால் ஆயில் மேலே வந்து ப்ரெஷ்ஷில் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சு. மைக்ரோவேவோட சூப்பராக இருக்குது. எங்களோட ஓடிஜி வந்து பெருசாக இருக்கா? ஆமாம், ஓடிஜியில் நிறைய வைக்கலாம், இதில் 2 வைக்கலாம். ஆமாம், ஒரு 3-4 லெக் வச்சு எடுக்கலாம். அதனால நீங்கள் அது வாங்கணுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே அகரோ தான் என்னோட வந்து ஃபேவரெட்டு. அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அந்த கம்பெனி. அதனால் நான் அதுதான் வாங்கியிருக்கேன். அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வான்கோழி பிரியாணி. உங்களுக்கு எப்படி தெரியுமா? இல்ல இது கவர் கலர் கம்மி பண்ணா தெரியாது சுத்தமா. இது போய் 10,000 மஞ்சள் பச்சை ப்ளூ. ஏய் என்னோடது வயலட் கலர். வயலட் ப்ளூ என்னோடது சூப்பர் கலர்.
என்னோட சூப்பர் கலர். ஆமா இந்த கலர் எல்லோ கிரீன் அவ்வளவுதான் இந்த முடிஞ்சிச்சு சூப்பர். என்ன தெரியுதா இல்லையா நீனா? அம்மா உங்களுக்கு தான் சூப்பர். இதெல்லாம் என்னோட வந்துட்டே இருக்குது. ஏன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குமா? ஏன் எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் வெடிக்க அதே மாதிரி தான் எனக்கு ப்ளூ கலர் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியா? இல்ல என்னோட இல்ல நான் வெடிச்ச வெடி எல்லாமே அப்படிதான் வந்துட்டு இருந்தது. நீ வைடா 16 வேற நீ வைக்க கூடாது. 9 தான் வைக்கணும்டா. ஆமா எல்லாம் ஓடி போயிருங்க. ஷார்ட் ஒண்ணு தாங்க சூப்பரா வந்து வெடிச்சு சூப்பரா இருந்துச்சு. ஏய் 2 வச்சிட்டியே. ஒரே கல்ல யாரோ 2 வைப்பாளா? நீங்க 2 இல்ல 4 வச்சிருக்கீங்க. வெப்பம்ல. ஏய் தள்ளு. பை